துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டரான ஹக்கான் ஃபிடான் அவர்கள் ஈரானோட மக்களை பத்தி பேசியிருக்காரு. அதாவது ஈரானோட மக்கள்ல வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு அண்ட்ரஸ்ட் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ரெஜிம் சேஞ்சுக்கான போராட்டம் அது போல இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே தெரியல. இந்த மூமெண்ட் வரைக்கும் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வழியா சிட்டிசன்ஸை வெளியே போறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணல. பார்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி தான் இருக்கு. அதனால யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து துருக்கிக்கு வரல அப்படிங்கிற பண்ணா ஹக்கான் ஃபிடான் அவர்கள் தப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஏன்னா ஈரான்ல ஹெவியான பாம்பிங்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் ரெட்சர்சன்டோட கணக்குப்படி 787 நபர்கள் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற உள்ள தகவல்கள் இருக்கு. இதுல மாஸ் ஃபனரல் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து குண்டுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தெஹரானோட பல பகுதிகளில் தாக்குதல் பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஹெட் குவார்டர்ஸ், எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ், அந்த இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. இதுல மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கு அப்படிங்கிற போல கேள்வி. கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் ஸ்டார்டிங் டைம்ல அடிச்சுட்டாங்க. பல நபர்கள் இறந்துட்டாங்க. இப்ப ஈரான்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவன் வீடு, அவன் வீட்டுல இருக்கிற பாத்ரூம். மேபி அடுத்தவே பெருசா வரும்னா பாத்ரூமை வேணா அடிக்கலாமே தவிர மற்றபடி ஈரான்ல அடிக்காம இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நியூக்ளியர் நத்தான்ஸ் ஃபெசிலிட்டில இருந்து எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. அதுல ஐஏஏ கூட என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி இது இழப்புகள் அதாயிடுச்சு, அணு கசிவு அப்படிங்கிற போல விஷயங்கள்லாம் ஐஏஏ தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. இதுக்கப்புறம் ஹெவியா வந்து அவங்க பண்ணணும், அடுத்தவே இன்னும் மேசிவா இருக்கு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா செய்யறாங்க அப்படின்னா ஈரான்ல அவங்க பாத்ரூம் கட்டி வச்சிருப்பாங்களே அதை வேணா அட்டாக் பண்ணலாமே தவிர மற்றபடி எதுவும் பெருசா யூஸ்ஃபுல்லான அட்டாக்ஸ் எதுவும் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கான அட்டாக் நடத்தி எதுவும் பண்ண முடியல. இதுக்கு மேல அட்டாக் பண்ணது வேஸ்ட் தான். எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போறது இல்ல. இந்த அளவுக்கான தாக்குதல் நடந்துமே 171 ஸ்கூல் குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகள் இறந்தாங்க இல்லையா, அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேலோட தாக்குதல்னால. அந்த தாக்குதல் நடந்த அந்த இறந்த குழந்தைகளோட ஃபனரல் மாசா வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் வீதியில இறங்கி அவங்களோட உறுதித்தன்மையை வந்து பாத்தீங்கன்னா காட்டிக்கிட்டு இருக்காங்க. மேலும் மேலும் ஈரானோட ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன அரசாங்கம், தலைவரே இல்லை, பட் இருந்தாலும் அவங்களோட ஒற்றுமை, அவங்களோட டிக்னிட்டி, அவரோட தலைவரோட டிக்னிட்டிக்காக மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரோட வீடியோலயும் அதான் சொல்லியிருந்தாரு, என் உடம்புல 70% மேல இதாயிடுச்சு, நாளை எத்தனை நாள் இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு கிட்ட இருக்கிறது கொஞ்சோண்டு டிக்னிட்டி தான் அப்படிங்கிற பண்ண வீடியோ, அவர் பேசக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு இன்டர்நெட்ல, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டிக்னிட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட மக்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு பாம்பிங் போட்டாலும், எத்தனை இழப்புகளை ஏற்படுத்தினாலும் தொடர்ந்து ஈரான்ல தற்போதைய மீதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதரவா, இந்த பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல மீதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதரவா மக்கள் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வீதியில இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆதரவா பண்ணிட்டு இருக்காங்க, எதிராக எதுவுமே பண்ணல. ஸோ துருக்கிக்கு எந்த ஒரு அச்சமே தேவையில்லை. பஃபர் ஜோன் எல்லாம் பண்ணணும் நீடல உள்ள வந்தாங்கன்னா அப்ப துருக்கி வேற கதையாயிரும். ஸோ அதனால இப்போதைக்கு துருக்கி இதை பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஈரான்ல வந்து பகுதிகள் எடுத்துக்கலாம்லாம் யோசிக்க முடியாது இதுக்கப்புறம். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்க. யாரும் நாட்டு விட்டு ஓடுற மாதிரியான மைண்ட் செட்ல இல்ல. ஹெவியா யுனைடடா இருக்காங்க ஈரான்ல அப்படிங்கிறது இந்த பிரச்சனையில விசிபிளா தெரியுது. ஏன்னா இந்த இறுதி ஊர்வலத்துல மக்கள் எதை பத்தியும் கவலைப்படாம இறங்கி வர்றாங்க அப்படிங்கும்போது புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் அவங்களுக்குள்ள உறுதுணையா ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு பண்ண காமிச்சிருக்கு. அவங்களோட உறுதித்தன்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சல்யூட் கொடுத்துதான் ஆகணும், இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரானோட மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. முதல்ல பில்டிங்லாம் இல்ல, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஈரான்ல ஹெவி அடிவாங்க, ஆமாங்க வாங்கிட்டாங்க, இப்ப என்னங்க அதுக்கு, எல்லாமே போயிடுச்சு. கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியுது, ஆமா இல்ல ஒண்ணுமே இல்ல, பில்டிங்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட கம்ப்யூட்டருக்கு தானே ஆச்சரியம் தான், பட் இருந்தாலும் அவங்க மிசைல் ஏவிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா இன்டெலிஜென்ஸ் தரப்பு வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு, ஈரானோட மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் தரப்பு வந்து அமெரிக்காவும் அப்புறம் ஜியோனிஸ்ட் இருக்காங்களே, அதை இஸ்ரேல் அவங்க மென்ஷன் பண்றாங்க, ஜியோனிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா டீஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக எங்களோட நாட்டுக்குள்ள சின்ன ஃப்ராக்ஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா மெர்சனரிஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நாங்க அவங்கள இஸ்ரேலோட வீரர்கள் தான் கன்சிடர் பண்ணுவோம், அவங்கள எப்படி நாங்க அட்டாக் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு தகவல்கள் வந்து ஈரான் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல 12 நாள் போர் நடந்தது இல்லையா, அந்த டைம்ல கூட 12 நாளைக்கு இறுக்கி பிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டேவே பயந்துட்டாங்க அமெரிக்கா அப்படிங்கிற நம்ம சேனல்ல எல்லாரும் அட்டாக் பத்தி பெருசா பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், இவன் என்னடா விளையாட்டுக்கு பேசுறான் அப்படிங்கிற நீங்க சொல்லியிருப்பீங்க.
இப்ப செக்ரட்டரி ஆஃப் மார்க்கோ ரூபியோ அவர்கள் 3வது நாள் அழுகாத குறையா வந்து நிக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், கை வச்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன, அவங்க தலைவரை போட்டு தள்ளிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத இதுல ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அவர் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, இஸ்ரேல் தாங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இந்த போர்ல எங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட் அவர்களுக்கு வேற வழியே இல்ல, வயசான டிசிஷன் எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த அட்டாக் குள்ள இறங்கிட்டாரு இஸ்ரேலோட இணைஞ்சு. ஏன்னா தெரியும், இஸ்ரேல் எப்பவா இருந்தாலும் ஈரான் அட்டாக் பண்ணுவாங்கன்றது தெரியும். அது போல பண்றாங்க அப்படின்னா ஈரான் அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட இழப்புகள் அதிகமா இருக்கும். அதனாலதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கூட சேர்ந்து அட்டாக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படிங்கறதுல மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேசுறாரு. ப்ரியம்டிவா ப்ரிகாஷனரியா நாங்க பண்ணிட்டோம், அதிகமான உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்காக இப்படி செஞ்சுட்டோம் அப்படிங்கறத பண்ணா மார்க்கோ ரூபியோ அவர்கள் எதுக்கு அப்ரூவரா மாறுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் அராச்சி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரூபியோ அவர்கள் ஒத்துக்கிட்டாரு. எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சதுதான், அமெரிக்கா இந்த போருக்குள்ள என்ட்ரானதுக்கான காரணம் இஸ்ரேலோட சாய்ஸ் தான். ஸோ அதனால சோகால்டு ஈரானோட த்ரெட் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லை, அமெரிக்காக்கு ஈரானால த்ரெட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இஸ்ரேலுக்காக வந்து பாத்தீங்கன்னா போர்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இது எதுக்காக ஈரானோட ரத்தமும் அமெரிக்காவோட ரத்தமும் இஸ்ரேலோட இந்த போர் குணம் கொண்டவர்களுக்காக சிந்தனும், அமெரிக்காக்கு நல்ல பெட்டரானது அவங்க டிசர்வ் பண்ணும், அவங்களோட நாடு அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறது போல அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுல மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, அதுக்கு கீழே நிறைய நபர்கள் கேள்வி கேட்கிறாங்க. கண்டிப்பா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க, பட் இருந்தாலும் நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இணையதளத்துல நீங்க நார்மலா போய் பாத்தீங்கன்னாலே தெரியும், ஏங்க இஸ்ரேல் அட்டாக் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்புறம் ஏன் நீங்க நெகோசியேஷனுக்கு போனீங்க? அப்போ விட்டாஃப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேஷன், குஷ்னர் அவர்களும் இங்க மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா, இஸ்ரேல் அட்டாக் பண்ணலாம், உங்களை அட்டாக் பண்ணலாம், நீங்க பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க, அப்படி ஒருவேளை அட்டாக் நடக்குது அப்படின்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தா ஈரான் ஏன் உங்களை அடிக்க போறாங்க? நீங்க இந்த போர்ல என்ட்ராகிறதுக்கு ஆர்வம் தெரியாம இருந்திருக்கலாம், ஆர்வம் காட்டாம இருந்திருக்கலாம்ல. நீங்க இஸ்ரேல் அடிப்பாங்க அப்படிங்கறதுனால இஸ்ரேல டிஃபெண்ட் பண்றதுக்காக நீங்க உள்ள வந்து இப்ப அடிக்கிறீங்கன்ற மைண்ட் செட் உங்களுக்கு பிரியா இருக்குன்னா எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு போனீங்க? அப்போ நீங்க சும்மா டைம்காகவும் சும்மா ஏமாத்துறதுக்காகவும் நீங்க வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கறது போல நடத்திக்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்கறது போல கேள்விகள் தெளிவா நார்மலா காமன் சென்ஸ் இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு போனீங்க அப்படிங்கறத நார்மலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து பதில் வருமானா வராது. அவங்க இப்போதைக்கு மார்க்கோ ரூபியோ அவர்கள் இஸ்ரேலுக்காக தெரியாம போருக்கு போயிட்டாங்க அப்படிங்கறத பண்ண அவங்க தரப்பு இருக்க எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் அமெரிக்கா எக்ஸிட் பிளான் இல்லாததுனால இப்ப எக்ஸிட் ஆகிறதுக்கு இஸ்ரேல் மேல கையை காட்டுறாங்களா? சப்ப செஞ்சுட்டு இன்னொருத்த மேல கையை காட்டுறது எவ்வளவு ஈஸி பாருங்க. இன்னொன்னு வேற செஞ்சிருந்தாங்க, சவுதியும் கூட சேர்த்து, சவுதியும் இஸ்ரேலும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அடிக்க வச்சாங்க, அவங்கதான் லாபி பண்ணிட்டாங்க அப்படிங்கறது போல. அந்த அளவுக்கு அமெரிக்கால இருக்கிறவங்களாம் பணத்தாசை பிடிச்சவங்களா இல்ல எப்படி என்ன ஏது அப்படின்னு தெரியல. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காலேயே போயின்னு சொன்னார் இல்லையா, ஊழல்வாதிகள் ரிபப்ளிகன்ஸ் எல்லாம் அப்படிங்கறதோட பேசினார் இல்லையா, சோ அது இங்க ஹைலைட் ஆகுது அப்படின்ற கேள்வி. சரி, ஓகே, எதுனாலும் பரவாயில்ல. இப்போ மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, விட்டாஃப் அவர்கள் வந்து இப்ப வந்து சொல்றாரு, ஈரான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேச்சுவார்த்தை பண்ணோம் இல்லையா, சோ அந்த டைம்ல அவங்க கிட்ட 460 கிலோகிராம் என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம், 60% என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் இருந்துச்சு. ஸோ 60% என்ரிச் யுரேனியம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 11 அணுகுண்டுகளை தயாரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அவங்க அதை மேற்கோள் காமிச்சு அவங்க பேச வந்தாங்க அப்படிங்கிற சொல்றாரு. பட் ஆனா ஈரான்ல இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய பர்சன், ஸ்போக் பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பெகேரி அவர்கள் அந்த குழந்தைகள் இறந்தாங்க இல்லையா, அந்த ஸ்கூல்ல போய் நின்று மீடியாக்களை கூப்பிட்டு பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது நாங்க அது போல பேசவும் கிடையாது, அது போல சொல்லவும் கிடையாது. ஏன்னா ஓப்பனா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க, அணு ஆயுதம் தயாரிக்கிறதுங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ஹராம், நாங்க அதை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஈரான் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஓப்பனா ரொம்ப தெளிவா தான் அவங்க தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது அமெரிக்கா தரப்பு வந்து என்ன கேட்டாங்கன்னா, ரெக்கார்ட்ஸ் இருக்கு எங்க கிட்ட,
அவங்க கேட்டது நேவியே வச்சுக்காதீங்க, மிசைல் ரொம்ப கம்மி பண்ணுங்க, இவ்வளவுதான் மிசைல் வச்சுக்கணும், அது மட்டும் இல்லாம நீங்க என்ரிச் பண்ணவே கூடாது அப்படிங்கிற பல விஷயங்கள் அவங்க நம்ம கிட்ட டிமாண்டா வச்சாங்க. அததான் பேசிட்டு இருந்தோமே தவிர்த்து இந்த அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோன்றது அவங்களுக்கே தெரியும், நாங்க அதை பண்ணவும் இல்லை அப்படிங்கிற அவங்க தப்புன்னு சொல்லிக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேல லாவ்ரோவ் அவர்கள் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்பு இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அவர் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. குறிப்பா பர்டிகுலரா இந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஈரான் அணு ஆயுதம் செய்யறாங்கன்றது ப்ரூஃபே கிடையாது, யாருக்கிட்டயுமே ப்ரூஃப் கிடையாது, ஈரான் அப்படி செய்யவும் இல்லை அப்படிங்கிறத அவர் தரப்புன்னு சொல்லியிருக்கிறார். அவர் தரப்பு வந்து அவரோட விஷயத்த சொல்லியிருக்கிறார். ஏன்னா 60% வச்சு பண்ணிடலாங்களா, ஏன்னா இப்படித்தான் முன்னாடி இருந்து சொல்றாங்கன்னு ட்ரம்ப் அவர்களே சொன்னார். ஈரான் அடுத்த 2 நாள்ல, ஃபியூ வீக்ஸ்ல, ஃபியூ ஹவர்ஸ்ல செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படித்தான் ஈராக்ல அணு ஆயுதம் செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஈராக்ல போய் அடிச்சாங்க. இப்போ வரைக்கும் அவங்க பண்ணல. ஸோ அதே போல ஒரு கதையை தான் இங்கேயும் சொல்றாங்க, நியாயப்படுத்தலுக்கான கதை தான் இங்கேயும் சொல்றாங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். எதே எப்படியோ இப்போ அமெரிக்கா பேனிக்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற எக்ஸிட் பிளானை யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போர் அவங்களுக்கு நீண்ட நாளுக்கு இழுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது என்லெஸ் வார்லாம் கிடையாது அப்படிங்கிற சொல்றாங்க. பட் ஆனா ஈரான் நாங்க நீண்ட நாள் போருக்கு தயாருங்க அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஓப்பனா யூரோப்பியன் நாடுகளுக்கு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. இன்வால்வ் ஆகுறீங்கன்னு சொன்னீங்களாமா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப சிக்கலாயிரும் அப்படிங்கிற ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கொடுக்கவே நீட் இல்லை, ஆல்ரெடி வார்னிங் போயிட்டு இருக்காது பை டிஃபால்ட்டா. யூகேலாம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் பிரைஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு, 93% வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் டபுள் ஆக போகுது. ₹1 கொடுத்தா இப்போ ₹2 கொடுக்க வேண்டிய அளவுக்கு டபுள் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. ரெண்டாவது பிரிட்டிஷோட பேஸ் இருக்கு இல்லையா, யூகேவோட பேஸ் சைப்ரஸ்ல திரும்பி அட்டாக் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மார்னிங். நேட்டோட டெரிட்டரி, யூகேவோட டெரிட்டரி, நாட்டோட நாடுகள், ஆர்டிகல் 5 எதுவுமே ட்ரிகர் ஆகல. ஏன்னா இதுக்கப்புறம் அது போல ஒரு விஷயமே இல்லை. பல நாட்களா சொல்லிட்டு இருந்தாங்க நேட்டோட ஆர்டிகல் 5ங்கிறது ஒரு பேப்பர் டைகர்னு. இப்ப ஈரான் அது வெட்ட வெளிச்சமா மாத்திக்கிறாங்க. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ மெயினான பாயிண்ட், விட்டாஃப் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஈரான் கிட்ட 11 அணு ஆயுதம் வந்துடும் அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தையில சொன்னது அது சுத்த பொய் அப்படிங்கிறத இந்த வித்டேக்கர் அவர்கள் சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் வந்து சும்மா பொய்யுங்க, அப்படியெல்லாம் நெகோசியேஷன்ல பேசலாங்கிறத பகேரி அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். அணு ஆயுதம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு இருந்து இல்ல அப்படிங்கறத அவங்க தரப்பு திரும்ப வைக்கிறாங்க. அவங்க மிலிட்டரி ஆக்ஷன் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இது போல ஃபேப்ரிகேட் பண்ணாங்க ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற கிளியரா சொல்லியிருந்தார். ஏன் இதை திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது போல பேசுறோம் அப்படின்னா, ஆயுதமா செஞ்சு கொண்டு வந்து போட்டா மட்டும் இங்க பிரச்சனைகள் இல்ல, இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ஸும் பிரச்சனை தான். எப்படி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இந்த அணு உலைகள் மேல தாக்குதல் நடந்துரும், ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் சொல்றோமோ, அதே போல இங்க ஈரான் கிட்ட புஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு. அதுல இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங்ல இருக்கு, ஆப்ரேஷனலா இருக்கிறது. அதுவும் ரஷ்யாவோட ஆளுங்க அங்க இருக்காங்க. இப்போதைக்கு அது மேல அட்டாக் நடந்திருக்குன்றாங்க, நடக்கலன்றாங்க, போர் சூழல் உறுதியா சொல்ல முடியாது. பட் ஆனா ரஷ்ய தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட ஹெட்லைன்ஸை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் அந்த ஹெட்லைன் மட்டும் சொல்றேன். there are 2 நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இன் பெர்ஷியன் கல்ஃப். மொத்தம் 2 அணு உலைகள் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கு. ஒன்னு புஷர், இன்னொன்னு பராக். புஷர் ஈரான்ல இருக்கு, இப்ப இந்த பராக் யுஏஇல இருக்கு. அதாவது இந்த டைட்டில் வச்சே நீங்க தெரிஞ்சுக்கணும் ரஷ்யா என்ன சொல்றாங்க அப்படிங்கறது. அதாவது ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டியில ஒண்ணுதான், ஒரு யூனிட் தான் ஆபரேஷனலா வச்சிருக்காங்க. ஆனா யுஏஇல 4 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன்ல வச்சிருக்காங்க. பவர் பிளான்ட் டேமேஜ் ஆச்சுன்னா இந்த கான்ஃபிளிக்ட்னால ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் லீக் ஆகும், அது இந்த கல்ஃப் வாட்டர்ஸ்ல கலக்கும். உமர் அவர்கள் இது போல சொல்லிக்கிறார் ரஷ்யால இருந்து வந்து பாத்தீங்கன்னா. என்ன சொல்றாங்கன்னா, புஷர்ல கை வச்சேன்னா பராக்ல கை வைப்போம் அப்படிங்கிறது போல பதில் மிரட்டல்கள் இங்க வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இதை மேலும் உறுதி செய்யும் விதமா ஈரானோட ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுஷர் பவர் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு யுஏஇல. ஸோ நாசாவோட ஃபிரிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நாசாவோட ஃபிரிம்ஸ் நீங்க ஃபிரிம்ஸ் போட்டு சர்ச் பண்ணாலே வரும். உலகத்துல எங்க தீ விபத்து நடந்தாலும் அதுல ரெக்கார்ட் ஆகும். ரெட் கலர்ல அதிகப்படியான தீ விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறத மார்க்காம். ஸோ அதுல பார்க்கும் போதே தெரியுது ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் ஸ்டேஷன்ல அட்டாக் பண்ணிக்கிறாங்க.
இந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்கான காரணம் என்னன்னா ஃப்ரெஷ் வாட்டர். யுஏஇக்கு சப்ளை பண்ணக்கூடிய தண்ணி சப்ளை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட்ல இருந்து தான் 90% தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கடல் நீரை குடிநீரா மாத்துறாங்க. 90% குடிக்கக்கூடிய தண்ணிங்கிறது இங்க இருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ அங்க அணுகுலை அடிச்சதுன்னா இது கண்டாமினேட் ஆகும், யுஏஇக்கு தண்ணியே இருக்காது அப்படிங்கிறதோட ஒரு மிரட்டல்கள் இங்க இருந்து வந்திருக்கு. அதனால அது சால்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு குடிக்கக்கூடிய வாட்டர் இதான் மாத்துவாங்க இல்லையா. ஸோ அதோட பிளான்ட் அதுக்கு பவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதான் ஃபுஷர். ஸோ அந்த பவர் பிளான்ட் மேல ஒரு தாக்குதல். அப்ப இது நடக்காது. அப்ப யுஏஇல இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இம்போர்ட் தான் பண்ணி ஆகணும். 90% இம்போர்ட் தான் பண்ணி ஆகணும். மற்றதெல்லாம் சும்மா இண்டஸ்ட்ரியலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி யூஸ் பண்றாங்க. மற்றபடி பெருசா அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. மழை தண்ணி கொஞ்சம் நம்பி இருக்காங்க. குடிக்கிறதுக்கு எதுவும் அவங்க இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த போர் எஸ்கலேட் ஆகுதுன்னா என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறத ஈரான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கேஸ் பிரைஸ் எல்லாம் $700 மேல growth ஆயிட்டு இருக்கு. ரஷ்யன் ஸ்டாக்ஸ் எல்லாம் எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல பிளாக் நடக்கிறதுனால 1000 கியூபிக் மீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா $700 மாறிக்கிட்டு இருக்கு. இந்த பிரைஸ் growth வந்து பாத்தீங்கன்னா 30% மேல எக்ஸீட் ஆயிட்டு இருக்கு. சில நாட்கள் எக்ஸீட் ஆகி போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது போல காரணம். அதுக்கான காரணம் ஆயில் இண்டஸ்ட்ரி ஜோன்ஸ். யுஏஇல இருக்கக்கூடிய ஆயில் இண்டஸ்ட்ரி ஜோன்ஸ் மேல ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஆயில் ஃபீல்ட்ஸ் யுஏஇ மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது கூடவே அந்த ஆயில் ஃபீல்ட்ல வந்து பண்ண யுஏஇல அட்டாக் பண்ணது 3வது லார்ஜஸ்ட் ஹப் இந்த வேர்ல்டுலயே வந்து பண்ண மிடில் ஈஸ்ட்லயே இருக்கக்கூடிய ஆயில் ரீஃபியூயலிங் ஷிப் ரீஃபியூயல் பண்றதுக்கான ஹப் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. 2வது ஒமனோட போர்ட் ஷலாக் மேல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆயில் ஸ்டோரேஜ் யூனிட். ஸோ தொடர்ந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுது. எந்த அளவுக்கு தீவிரமா ஈரானுக்குள்ள தாக்குதல் நடக்குதோ அந்த அளவுக்கு தீவிரமா இழப்புகள் மிடில் ஈஸ்ட்ல ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப இழப்புகள் அப்படிங்கிறது சரிசமமா நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி மேற்கு நாடுகள் ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அது கூடவே ஈரான் பிரிகாஷனரி மெசரா வந்து பாத்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் குர்திஸ்தான் ஃப்ரீடம் பார்ட்டி பிஏகே அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல இருக்க வடக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அங்க வந்து பண்ண தொடர்ந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹெட் குவார்டர்ஸ் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள். ஏன்னா அந்த பகுதிகளில் இருந்து தான் ஈரானுக்கு ஒரு கிரவுண்ட் ஆபரேஷன் ட்ரூப் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் பல அனலிஸ்டுக்குள்ளேயும் இருக்கு. ஒரு வேலை நடந்தா இதுக்கு ப்ரிகாஷனரியா நம்ம மெஷர்ஸ் எடுக்கணுன்றதுக்காக அடிக்கிறாங்க. ஏன்னா அங்க அமெரிக்கன் ட்ரூப்ஸோட பிரசன்ஸும் இருக்கு. ஏன்னா அதை ஆதரிக்கிறது அமெரிக்கா தான் அங்க ட்ரூப்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ அதனால அது மேலேயும் ஒரு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கூடவே ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல அமெரிக்காவோட வீரர்களும் தங்க வச்சிருந்திருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அந்த ஹோட்டல் மேல இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ சுத்தி வர எல்லா பகுதியிலையும் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கு மேல சவுதி தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூப்ஸை பெஹ்ரீனுக்குள்ள அனுப்பலாம் அப்படிங்கிறத பார்த்தாங்க. ஏன்னா பெஹ்ரீன்ல மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். சியா மெஜாரிட்டி பாப்புலேஷன் அப்படிங்கிறது போல. இப்போ அந்த இடத்துல அப்படி நடக்கிறதுனால ட்ரூப்ஸை வந்து பாத்தீங்கன்னா சவுதி தரப்புல இருந்து அனுப்பியிருந்தாங்க. அப்படி போகும்போது பெஹ்ரீனுக்கு சவுதிக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹைவே கிங் ஃபாத் காஸ்வே அப்படிங்கிறது போல. ஸோ அந்த பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. அந்த பிரிட்ஜ் தகர்க்கப்பட்டிருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல்லா இன்னும் இதாகல அப்படிங்கிறது போல. பட் அது மேலேயும் சவுதி அரேபியா பெஹ்ரீனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜ் மேல அட்டாக் நடந்தது. அங்க வந்து பண்ண பெஹ்ரீன்ல ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் மேலேயும் அங்க கலவரக்காரர்களை தடுக்க வரக்கூடிய நபர்கள் மேலேயும் அங்க மாறி மாறி அட்டாக் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரளயத்தையே உண்டாக்க ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரத்துல அமெரிக்கா இந்த பிரச்சனையை முடிக்கல அப்படின்னா, ஸ்மூத்தா முடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு சிக்கல் தான். ஏன்னா ரூபி அவர்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இஸ்ரேலுக்காக தான் அடிச்சுங்க, எங்களை மன்னிச்சிருங்க, வெளியே போயிடறோம் அப்படிங்கிறதெல்லாம் போக முடியாது. இப்ப ஏற்பட்ட இழப்புக்கான நஷ்ட ஈடு ஈரான் கேட்பாங்களா? ஆல்ரெடி அவங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. இது போல ஆட்சி கவிழ்ப்புக்கு ட்ரை பண்ணி இந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்காங்க. இழப்பு தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருந்தாங்க ஈரான். இப்போ இந்த அளவுக்கான தாக்குதல் நடந்திருக்கு, சேதங்கள் நடந்திருக்கு. இப்போ அமெரிக்கா மட்டும் வெளியே போறாங்கன்னா இப்ப இஸ்ரேலை தொடர்ந்து ஈரான் தரப்புன்னு அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அமெரிக்காவோட தாக்குதல்கள்ல இருந்து அமெரிக்கா மட்டும் இப்ப ஸ்டெப் அவுட் ஆனாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ற கேள்விகள்லாம் வருது இல்லையா? இதை நம்ம அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கும். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பயில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்கள் செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோஸ் 2 சேனல்லையுமே வீடியோஸ் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். உங்களோட அன்பா ஆதரவும் 2 சேனலுக்குமே இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். அது கூடவே வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராம் சேனலோட லிங்க்கையும் உங்களுக்கு கொடுக்குறேன்.
பல நியூஸஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ண இது போல தொடர்ந்து வீடியோ பதிவுகள் போறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.